கோடிய மதமால்கரி உளவந்தன உடன்முன் ஒரு கோடியில் உயிர் ஊக்கன ஒழிய பொடிமத யாரு அருவு ஓடுக வர உந்தினர் அசனிப்படி கணைகால் இரு கோடுடைய மத வெஞ்சிலை இளவாள் எதிரே ஒரு கோடிய மதமால்கரி உளவந்தன உடனும் ஒரு கோடியில் உயிர் ஊக்கன ஒழிய பொழி மதையாறு பொழி மதையா ரருகோடு வர உந்தின ரசனிப்படி கணைகால் இரு கோடுடைய மத வெஞ்சிலை இளவா இது ஒரு கோடிய மதமால்கரி உளவந்தன உடனும் இதற்கு முன்னாலே வந்த ஒரு கோடி யானைகள் அழியவும் ஒரு கோடியில் உயிர் உக்கன ஒழிய போர்க்களத்திலே உயிர் விட்டு அழியவும் ஒளி மத யாரு அருகு ஓட உந்தினர். இப்ப புதுசா வரக்கூடிய யானைகளுக்கு மத மழை பொழிந்து வரும்படியாக அவற்றை செலுத்தினர். அதனைப்படி இதுபோல் கணைகால் இரு கோடு மதவெஞ்சில இடவாடு கணைகால் இரு கோடுடை மதவெஞ்சில அந்த உறுதியான முனைகள் 2 முனைகள் உள்ளதாகிய அந்த வில் ஒன்னா வளைக்கிற வளைப்புல அந்த 2 எட்டும் ஒன்னா சேரும் சர்க்கிள் ஆகிடும். இரு கோடுடை மதவெஞ்சில இடவாடு அப்படி வளைக்கக்கூடிய இலக்குவனுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய யானை கூட்டமானது வந்து நின்றது. ஒரு கோடி யானை புதுசா வந்து உலகத்துள்ள மலை எத்தனை அவை எத்தனை உடனே கொல நிற்பன பொருகிற்பன கொடை சுற்றின கொழுவாய் அழகற்றன சினமுற்றிய அனரொப்பன அவை தலையற்றன கரமற்றன தனிவில் தொழில் அதனால் உலகத்துள்ள மலை எத்தனை அவை எத்தனை உடனே கொல நிற்பன பொருகிற்பன கொடை சுற்றின குழுவாய் அழகுற்றன சிலமுற்றிய அனரொப்பன அவையும் தலையற்றன கரமற்றன தனிவழி தொழிலாளர். உலகத்துல எத்தனை மலை இருக்கிறதோ அத்தனையும் அழிப்பதற்காக நிற்கக்கூடிய இந்த யானைகள் பொருகிற்பன போருக்கு வரக்கூடியதாக இந்த யானைகள் புடை சுற்றின எல்லா 4 மடங்கிலும் சுற்றி சூழ்ந்தன. குழுவாய் அழகற்றன ஒரு கூட்டத்தினுடைய அளவு எவ்வளவு என்பது தெரியாத அளவுடையவை. சினமுற்றிய அனல் ஒப்பன கோபத்தாலே நெருப்பை போன்றவை அவையும் தலையற்றன. இந்த யானைகளுக்கும் தலை விழுந்தது. கரமற்றன துதுக்கி அருந்தது தனி வில் தொழிலான லக்குவனுடைய வில்லாற்றால அழிந்தன. நாளாயின நவயோசனை நன்வன் திசையவையும் மாலாயின மதவெங்கரி திரிகின்றன வரலும் தோளாயின உலகெங்கனும் என அஞ்சினார் துகளே போல் ஆயின வாயவனமும் ஆறானது புவியே வயவானமும் ஆறா நாளாயின நவயோசனை நனிவான் திசையவையும் மாலாயின மதவெங்கரி திரிகின்றன வரலும் தோளாயின உலகெங்கனும் என அஞ்சினர் துகளே போலாயின வயவானமும் ஆறானது புவியே. 4000 நவயோசனை 4 36 யோசனை தூரம் உடையதாகி அவ்வளவு வித்தீரணத்துல நனிவன் திசை அவையும் எல்லா இடத்திலும் யானைகளாக நிரம்பின. 36 யோசனை தூரத்துல ஃபுல்லி யானைகள் மத வெங்கரி திரிகின்றன. யானைகள் திரிகின்றன. வரலும் தோளாயிர உலகங்கள் உலகம் பூரா யானையாக தோல் யானை தோளாயிர உலகங்கள் உலகம் முழுதும் யானை கூட்டமாக ஆயிற்று என்று எல்லோரும் அஞ்சினார்கள். துகளே போராயிர வயமானமும் ஆறானது புவியே. மண்டல பூலோகத்துல மட்டும் புழுதி இல்லாம ஆகாயம் முழுவதும் புழுதியாலே அப்பிக்கொண்டது. ஆறானது புவியே. கோடி யானைகள் வந்ததுன்னா அத்தனை யானையுடைய மதம் பெருகி ஒரு 6000 யானை 10,000 யானைக்கு நம்ம வந்து பெரிய வெள்ளம் பெருகும் போது இந்த ஆறானது புவி பூமி முழுவதுமே மத வெள்ளமாக மாறியது. மத நீர் பெருக்காது வெள்ளம் எடுத்தது. கடைகண்டிய கழுத்தின்
இடைகண்டன மதைகொண்டன எழுகின்றன திரையால் புடைகொண்டேறி குருதிக்கடு புணர்கின்றன புரிவம் படைகொண்டு இடை படர்கின்றன மதையாறு மதவால். கடைகண்டில அதானே, கடைகண்டில தலைகண்டில கழுதின் திரள் பிணமா இடை கண்ட மலை கொண்டு என எழுகின்றன. கழுதின் திரள் பேய் கூட்டம். கடைகண்டில பின்பக்கம் எது முன்பக்கம் எதுவும் தெரியல, முடிவை காணாத தலைகண்டில ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரியல. பேய் கூட்டத்துக்கு அவ்வளவு பெரிய பேய் கூட்டம். ஆக்சுவலி முடிவு யானை கூட்டம் தான் அப்படி இருக்கு. யானை கூட்டம் அப்படி கிடக்கு, அப்படி கிடக்கு. பின்பக்கமும் தெரியல முன்பக்கமும் தெரியல, உடம்புதான் இருக்கு. கடைகண்டில தலைகண்டிலன்னா என்ன சீட்டோட கடைகண்டில தலைகண்டில கழுதின் திரள் யானை கூட்டங்களை கண்டு மலை கொண்டு என எழுகின்றன. மலையை தூக்கி கொண்டு பிணமா இடை கண்டன. எங்கும் பிணங்களாக குவிந்து கிடக்கின்ற அதை பார்த்து மலை கொண்டு என எழுகின்றன. மலையை தூக்கி கொண்டு செல்வது போல கழுதின் திரள் பேய் கூட்டங்கள் ரொம்ப சந்தோஷமா தூக்கி போறாங்க எல்லாம். இந்த யானைகளை எடுத்துட்டு போறது, மலைகளை யானை பிணங்களை தூக்கி கொண்டு செல்கின்றன. புடை கொண்டு எரி குருதி கடல் புணர்கின்றனவா. ஆமா, புடை கொண்டு எரி குருதி கடல். பக்கத்திலே புடை கொண்டு பக்கங்களிலே எரி குருதி கடல் அலை வீசுவதாக அந்த ரத்த கடல் புணர்கின்றன, போய் சேருகின்றன. என்னெல்லாம் பொறி வெம் படை கொண்டு இடை படர்கின்றன மத ஆறுகள் பலவால். அதாவது யானையினுடைய மத நீர் பெரிய அதனுடைய ஆறு கொடிய படைகளை அடித்துக் கொண்டு படை கொண்டு படைகள் எல்லாத்தையும் அப்படி அடிச்சுட்டு போய் எடுத்துக்கொண்டு மத ஆறுகள் அந்த கடலிலே போய் சேர்கின்றன. ரத்த கடல்ல போய் சேர்கின்றன. அந்த ஆறுகள் போய் சேர்கிற ரத்த கடலிலே பேய்கள் போய் சேர்ந்தன. ஒற்றைச்ச மதனோடு ஒருவரி ஒளிவாய் வெற்றிக்கனை உருமொப்பன வியதொப்பன அயல்போல் ஒற்றக்கட விடுவிப்பின மழையொப்பன பொழியும் ஒற்றக்கரி 10,000 உருவத்தியில் ஒருமான். இது ஒரு கணக்கு அவ்வளவுதான். ஒற்றை சரம் அதனோடு ஒரு கரிப்பட்டு உக, ஒரு அம்புக்கு ஒரு யானை வீதம் இறந்து விழ. ஒற்றை சரம் அதனோடு ஒரு கரிப்பட்டு உக. ஒளிர்வாய் வெற்றி கணை உருமொப்பன இடியை போன்ற ஒளிவாய் ஒளிகின்ற வாயுடைய வெற்றி கணை வெற்றி தருகின்ற அந்த சரப்படையானது உருமொப்பன இடியொப்பன வெயிலொப்பன இதை போன்ற அயில் போல் வேல் போல வற்ற கடல் சுடுகிற்பன. வற்றும்படி கடலை சுடவல்லவாகிய மழையொப்பன மேகம் அப்பேற்பட்ட அம்புகளில் மழையொப்பன பொரியும் கொற்றக்கரி மேகம் போன்று இருக்கின்ற மதம் பொழிகின்ற முருகன் வேலை விட்டு கடலை வட்ட அடித்தது போல. அப்படி வருதா? அயில் போல் அயில் போல் கொற்றக்கரி. அந்த அயில் முருகனோட அயில் எடுத்துக்கணும். ஓஹோ, அந்த குறிப்பை அவர் கொடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்காரா? இல்ல இவர் பாண்டியனை சொல்லிட்டார். உக்ரகுமார பாண்டியன் சொல்லுவாங்க. அயிலால் கடல் வற்றிய வரலாறு. அதாவது கடலை வற்ற செய்து விட்டான் போல இருக்கு. அது போல திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை. கொற்றக்கரி 10,000 ஒரு 10,000 வெற்றி பொருந்திய யானைகளை ஒரு பத்தியாக கொள்வான். பத்தினா வரிசை, ஒரு வரிசையில கொள்வான். 10,000 யானை ஒரு வீழ்ச்சியில. மலையஞ்சின மழையஞ்சின வடமஞ்சின விரவும் மழையஞ்சின திசையங்கர் நிமிர்கின்றன கடது அதஞ்சினை பெரிதேன் சில தனியங்கர் கரியும் 15 புரிகின்றது கரியின் படிதான். 7ங்கிற எண்ணிக்கையை கொல்லுனா இப்ப அந்த மாதிரி மலை அஞ்சினை, அதாவது இப்பேற்பட்ட யானைகள் எல்லாவற்றையும் லக்ஷ்மணன் படுபயங்கரமா கொள்வதை பார்த்து யானை போல் வடிவுள்ள மலைகள் அஞ்சினை.
ஏன்னா மலை யானை மாதிரி இருக்கு இல்லையா, மழை அஞ்சின மேகங்கள் அஞ்சுகின்றன, ஏன்னா அதுவும் யானை மாதிரி இருக்கு. வனம் அஞ்சின இருண்டு இருண்டு போல கருத்து அடர்ந்து இருப்பதனாலே வனங்கள் அஞ்சின. பிறவும் நிலை அஞ்சின, மற்றவை அனைத்தும் தங்களுடைய நிலை அழிந்தன. பிறவும் நிலை அழிந்தன திசைகள், அதாவது திக்கஜங்கள் நிலை அஞ்சின. நிமிர்கின்றன கடலின் அலை அஞ்சின, கடலின் அலைகளும் அதுவும் இப்படி இப்படி யானை மாதிரி துதிக்கையை வீசுற மாதிரி இருக்கிறதுனால அவையும் அஞ்சின. பிரிதி என் சில மற்றவெல்லாம் பத்தி என்ன சொல்றது. இப்ப கடைசியில தனி ஐங்கர கரியும் கொலை அஞ்சுதல் புரிகின்றது, கரியின் படி கொள்ளலாம். தனி ஒப்பற்ற ஐங்கரம் கொண்ட தனி ஐங்கர கரியும் கொலை அஞ்சுதல் புரிகின்றது. மூணாவது ரெஃபரன்ஸ், நாலாவது ரெஃபரன்ஸ். அப்படி அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கா இதுல? சுந்தரகாண்டத்துல ராவணன் இடத்துல இல்லாத யானைகள் எவை அப்படின்னு சொன்னா விநாயகர் இல்ல. அப்படி அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தின ரெஃபரன்ஸ் எப்பல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கணக்கு போட்டீங்கன்னா கம்பன் காலத்துல கட்டாயம். தனி ஐங்கர கொலை அஞ்சுதல் புரிகின்றது. யானையின் வடிவத்தை கொண்டிருப்பதால் கரியும் படி கொள்ளலால், யானை வடிவம் கொண்டிருப்பதால அந்த ஐங்கரமுடைய விநாயகரே கொஞ்சம் லேசா பயப்படுறாங்க. அதாவது 7 என்ற எண்ணிக்கையை கொல்லு அப்படின்னா 7ங்கிற வருஷத்துல எல்லாம் பயப்பட தொடங்கி எல்லா யானைகள் காதேறின சிதைநானொரு கடலேறின படவான் மேதேறின மிசையாத கதை மெய்தொரு முருவ கோதேறின உருமேறிகள் குடியேறின எனதாய் மாதேறின குயானைகள் மழையேறி என மறிய. காலேறின சிலை நாளொலி கடை ஏறுகள் பட வான் மேலேறின, அதாவது சிலை நாளொலி வில்லா இழுக்கிறான். வில்லோடைய 2 காலும் மற்றும் ஒன்னோட ஒன்று கூட காலேறின சிலை என்ன சர்க்கிள், அந்த அந்த கால்கள் ஏறிய வில்லிலே ஏற்பட்ட நான் ஒலியானது சிலை நான் ஒலி கடல் ஏறுகள் பட. கடல் ஏறுகளா? கடல்ல இருக்கக்கூடிய பெரிய மீன்கள்லாம் கடல் ஏறுகள். சுறா மீன், திமிங்கலம், இந்த மாதிரியான கடல் ஏறுகள் பெரிய மீன்கள். இவர் வந்து கடவேறுன்னு எடுத்து கடவேறு ஆண் சிங்கம் அப்படின்ட்டார். காட்டில் உள்ள ஆண் சிங்கம் கடவேறு அப்படின்ட்டு எடுத்துட்டு வனத்தில் வாழும் ஆண் சிங்கங்கள் அப்படின்னு எடுத்துட்டார். ஓகே பட. இடிந்து ஒழியும்படி வான் மேலேறின, வானத்தின் மேலாகவும் தோன்றியது அந்த நானின் ஒளி. மிசையாளர்கள் தலை மெய்தொரும் உருவ, மிசையாளர்கள் தலை மெய்தொரும் உருவ. மிசை இருப்பவர், அதாவது ஆமா கலையான யானைகளை முதல்ல இருக்கணும். மிசை தங்கள் மேலே இருக்கின்ற ஆட்களுடைய தலைகளிலும் உடம்புகளிலும் தலை மெய்தொரும் உருவமும் கோலேறின உரும் ஏறுகள், கோல் அம்புகள், ஏறின பாய்ந்து நிற்றல், உரும் ஏறுகள் குடியேறின எனலாய் மால் ஏறிய களி யானைகள், மயக்கம் கொண்ட களி யானைகள் மழை ஏறென மறிய, பெருமழை போல மடங்கி விழவும், அவற்றின் மேலே இருக்கின்ற அவர்களுடைய தலைகளும் தோள்களும் என்னது உருவமும் இப்படி போகிறது. இவ்வேதையின் அனுமானியுவது எவ்வேதையின் அணையார் செவ்வேதவரி சதையேவிய கொலையானையின் மிகையை செவ்வே ஒரு நினையா ஒரு செய்துவேன் என்பான் சவ்வேதம் வந்தானாம் தனிவேத என தகையான். இவ்வேளையில் இந்த வேளையிலே ஹனுமான் முதல் 7 வேளையும் அணையார் வெவ்வேலவர் செல ஏவிய கொலை யானையின் மிகையை, அதாவது முதல் 7 வேளையும் அணையார்
முதல் ஆகிய 7 கடல்களை ஒத்த வெவ்வேலவர் வெம்மையான வேல்படையை கொண்ட அரக்கர்கள் செலை ஏவிய செல்லுமாறு விடுத்த கொலை யானையின் மிகையை, கொலை யானைகளினுடைய கூட்டத்தை செவ்வேயுற நினையா, அதாவது செவ்வனே பொருந்த நினைத்து ஒரு செயல் செய்குவன், நான் இப்போ ஒரு காரியம் செய்ய போறேன் என்று கருதியவனாகி தவ்வேல் என வந்தான். தவ்வேல்னா தடால் என்று, திடீரென்று தவ்வேல் என வந்தான். அவன் தனி வேல் என தகைதான். லக்ஷ்மணனுடைய வேல் என்று சொல்லத்தக்க வீரனுடைய அனுமன் என்பவனை ஆழி ஐய என் கை தனு என உணர்ந்தீங்க வாதி சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க வந்து வேலாய் ஆத்தங்கனல் விழியா முதிர் மதையானையை அணையான் தீத்தங்கழல் பரவா முதல் அரிபோல் வரு திரளான் வார்த்தங்கிய கழலான் ஒரு மரம் நின்றது நமனார் பொறுத்தண்டினும் வலிதாயது கொண்டான் புகழ் கொண்டான். கொண்டான் புகழ் கொண்டான், கொண்டான் புகழ் கண்டான், புகழ் கொண்டான கொண்டான் கொண்டான் புகழ் கொண்டான். ஆத்தங்கனல் விழியா முதல் மதையானையை அணையான் தீர்த்தங்கடல் பரவா முதல் அறிவோர் ஒரு திரளான் வார்த்தங்கிய கடலான் ஒரு மர நின்றது நமனார் போர்த்தண்டிலும் வலிதாயது கொண்டான் புகழ் கொண்டான். ஆற்று அங்கு அனல் விழியா, அங்கே ஆரவாரம் செய்து கண்ணிலே நெருப்பு சிந்துமாறு விழித்து முதிர் மத யானை அணையா, முதிர்ந்த மதம் கொண்ட யானை ஒத்தவனாகிய அனுமன் தீர்த்தங்கடல் பரவா ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ராமனுடைய பாதத்தை வணங்கியபடி முதல் அறிவோல் வருகின்றான். இந்த அறி சிங்கம் நரசிம்மத்தை போல வந்துகின்றான். முதல் அறிவோல் வருகிறான், நரசிம்மத்தை போல வந்தான். வார் தாங்கிய கடலாம், வாராலே பிணைக்கப்பட்ட கடலை உடையவன். ஒரு மரம் நின்றது, அங்க ஒரு மரம் இருந்தது. நமனார் போர்த்த எவனுடைய கால தண்டத்தை காட்டிலும் வலிமையாக ஒரு மரம் இருந்தது. அதை பிடிக்க எடுத்துக்கொண்டான், வலிதாயது கொண்டான், புகழ் கொண்டான். புகழ் பெற்றவனாகிய அனுமன் அந்த காலதண்டத்தை காட்டிலும் வலிமையானதாகிய இந்த மரத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டான். கருங்கார்புரை நெடுங்கையென களியானைகள் அவை சென்று ஒருங்காயின உயிர் மாய்ந்தன பிரிதென் பல உரையால் வருங்காலனும் பெரும்பூதமும் மழைமேகமும் உடனா பொருங்காலையின் மலை மேல் விழும் உரும் ஏறென புடைத்தான். கருங்கார்புரை நெடுங்கை என களியானைகள் அவை சென்று ஒருங்காயின உயிர் மாய்ந்தன பிரிதென் பல உரையால் வருங்காலனும் பெரும்பூதமும் மழைமேகமும் உடனா பொருங்காலையின் மலை மேல் விழும் உருமேர் என புடைத்தான். கருங்கார்புரை நெடுங்கை என பெருமேகங்களைப் போல இருப்பதாகிய துதிக்கையை உடைய களி யானைகள் அவை சென்று ஒருங்காயன் எல்லாம் ஒன்று திரண்டு உயிர் விட்டன. எல்லாம் ஒன்று திரண்டு எதுக்கு? உயிர் விட்டது, உயிர் மாயிட்டன. பிரிதன் ஒரே கொத்தா அடிபட்டு விழுந்தன. பிரிதன் பல உரையா, வேற இன்னும் நிறைய சொல்லி என்ன வேண்டியிருக்கு? ஒரு காலமும் பெரு பூதமும் மழை மேகமும் உடனா யமனும் 5 பூதங்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அதோடு கூலிக்கால மேகமும் ஒன்று சேர்ந்து திறந்தது. எல்லாம் ஒன்று திறந்தது போல, 3 ஒன்னா சேர்ந்தது போல உடனா ஒரு காலை அப்படி பொழுகின்ற சமயத்துல மலை மேல் விழும் உருமேர் என புடைத்தான். மலை மேல விழுகின்ற இடியை போல தன் கையில இருக்கின்ற மரத்தால இந்த யானைகளை தாக்கினான். கருங்கார்புரைன்னா என்ன? கருமேகம் போல. கருங்கார்புரையா? புரையின ஒத்த, புரையின ஒத்த. அப்பமே அடுத்து வரும் காமரை குறையும் காமர் சேவடி. கருங்கார்புரை காரணமே. நிதியால் பல விசையால் பல மிடலால் பல இடரும் கதியால் பல காலால் பல வாளால் பல வாளின் நுதியால் பல நுதலால் பல நொடியால் பல பயிலும் குதியால் பல குமையால் பல கொன்றான் அரணின்றான். சுந்தரகாண்டம் வருத, சுந்தரகாண்டத்துல இப்படிதான் கூட்டமா சொல்லுவார். மிதியால் பல விசையால் பல மிடலால் பல இடரும் கதியால் பல
தெளியால் பல காலால் பல வாலின் நுதியால் பல நுதலால் பல நொடியால் பல பயிலும் உதியால் பல குமையால் பல கொன்றான் அரண்கிறான். பல யானைகளை மிதித்துக் கொன்றான், பல யானைகளை போகும் வேகத்தாலே கொன்றான், தன் பலத்தாலே பலவற்றை கொன்றான், இடரும் கதியால் பல. அப்படி நடக்கும்போது எத்தினே போறது, நடக்கும்போது அப்படி எட்டி தள்ளி விட்டே போறது. எவ்வளவு பெரிய ஒடிவம், பெரிய ஒடிவம் எடுத்துட்டா போகும்போது காலால் இடம் விட்டு. தெளியால் பல அதற்றத்தினால பல, காலால் பல வெறும் காலால மொதிச்சு, வால் நுதியால் பல வால் நுதியால அதெல்லாம் ஓங்கி அடிச்சு, நுதலால் பல நெத்தியால் இடிச்சு, நொடியால் பல அது போற ரத்த நொடி, நொடியால் பல அதுக்கு என்ன உரையில எழுதிருப்பாங்க, கை விரல் இரண்டையும் முறுக்கி தெரித்தலால் பலவற்றையும் கூட கட்டப்படுறாங்க. நொடிக்காம போட்டா போதும், சொடக்கு போடுறது சொடுக்கு போட்டா போட்டு அதான் நொடியால் பல, பயிரும் புதியால் பல குதித்து குதித்து கொள்வது, குமையால் பல குத்தி கொள்வது, கொன்றான் அறம் நின்றான். அறத்துக்காக தனியா அறத்தின் தனிவை தீர்ப்பதற்காக நின்றவனாகிய பறித்தான் பல பகிர்ந்தான் சில வகிர்த்தான் சில பனை போன்று இருத்தான் சில இடந்தான் சில பிளந்தான் சில ஈற்றால் கரித்தான் சில கவர்ந்தான் சில கரத்தால் சில பிடித்தான் முறித்தான் சில திறத்தான நெடுங்கோடுகள் முனிந்தான். பறித்தான் சில பகிர்ந்தான் சில வகிர்ந்தான் சில பனை போல் இருத்தான் சில இடந்தான் சில பிளந்தான் சில ஈற்றால் கரித்தான் சில கவர்ந்தான் சில கரத்தால் சில பிடித்தான் முறித்தான் சில திறந்தான் நெடுங்கோடுகள் முனிந்தான். எல்லாம் என்ன, யானைகளுடைய தந்தங்களை எப்படி பண்ணும். சில யானைகளுடைய தந்தங்களை பிடுங்கி எடுத்தான், சிலவற்றை உடைத்து எடுத்தான், சிலவற்றை பகிர்ந்தான். உடைக்கிறது இப்படி, பகிர்வது வெட்டுறது குறுக்க வெட்டுறது, பனை போன்று இருத்தான். இது மூங்கில போல உடைச்சான். இடம்தான் சில அடியோட புடுங்கி எடுக்குது, பிளந்தான் சில துண்டாகப்படும், சில ஈட்டால் கரித்தான் பல்லால கழிச்சு கரித்தான் துண்டாக்கி எடுத்து, சில முறித்தான் கவர்ந்தான் சில கையால பிடிச்சு இழுத்தது, கரத்தால் சில பிடித்தான் கையால பிடிக்கிறது, முறித்தான் பிடித்து முறிக்கிறது, திறத்து ஆணையின் நெடுங்கோடுகள் முடித்தான். இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கத்துல கொஞ்சம் சில வேர்ட்ஸை வேற மாதிரி பண்ணியிருக்காரு. வகிர்ந்தானுக்கு நகத்தால் கீறினான்னு போட்டிருக்காரு. அது சொல்லலாம். இன்னொன்னு அடுத்து வருது இடந்தான் தோல் உரித்தான்னு போட்டிருக்காரு. அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, அது கற்பனை பண்றதுக்கும் இதுவா இருக்கு. அது தந்தத்தோட தோலை உரிச்சான், அதாவது யானையோட தோலை இவரு கற்பனை, அதோட மேல் பகுதி அப்படி உரிச்சு. நரசிம்மம் இரண்யவாத படத்துல நரசிம்மத்தினோட போர் அப்படித்தானே இருக்கும், குடிச்சு தோலை உரிக்கும், வாரிகளோட தோலை உரிச்சு கொள்ளும். வாரிக்குறை கடலில் புகை எரியும் நெடு மரத்தால் சாரித்தலை துருட்டும் நெடு தளத்தில் படுத்து அரைக்கும் பாரிப்பிடி தடிக்கும் குடர் பறிக்கும் படர் விசும்பின் ஊரிச்சல எரியும் இது துடக்கும் முகத்துதைக்கும். வாரிக்குறை கடலில் புகை விலகும் நெடு மரத்தால் வாரிக்குறை குடலில் புகை விலகும், வாரிக்குறை கடலில் புகை விலகும் நெடு மரத்தால் சரித்த அலை துருட்டும் நெடுந்தளத்தில் படத்த அரைக்கும். வாரிக்குறை கடலில் புக விலகும் நெடு மரத்தால் சாரித்தலை அலை துருட்டும் நெடுந்தளத்தில் படத்த அரைக்கும் பாரில் பிடித்து அடிக்கும் குடல் பறிக்கும் படர் விசும்பின் ஊரில் சில எரியும் மீது துழக்கும் முகத்துறை உதைக்கும். யானைகளை வாரி கடலிலே வீசி எரியும், வாரி குறைகடலில் புக விலகும் நெடுமரத்தால் சாரித்து மரத்தை வட்டமாக தூடு கட்டி அடிக்கிறது, அந்த மாதிரி வட்டமா சுத்தி மரத்தை சுழற்றி அழைத்து உருட்டும், யானைகளை உருட்டும், நெடுந்தளத்தில் படுத்து அரைக்கும்.
தலையோட தலையா வச்சு அரைக்கிறது. இந்த கொண்டாட அக்குமாரனை கொண்டாட மாதிரி பாரில் பிடித்து அடிக்கும், தூக்கி தரையில அரைஞ்சு போடுறது. குடல் பறிக்கும், வயத்தை கிழிச்சு குடல். படர் விசும்பின் ஊரில் சரி, தேவருலகத்துல சிறுவாறு ஆகாயத்தில் விட்டெறியும். மிதித்து உழக்கும், காலால பிடிச்சு குழம்பாக்கும், முகத்து உதைக்கும், மூஞ்சில உதைக்கிறது. வாளால் வரவழைக்கும் நெடும் மலைப்பாம்பு என வளையா, மேல் ஆளோடு பிசையும் முழு மலைமேல் சில விளக்கும். ஆளாலம் உண்டவனே என அகழ்வாயின் இட்டு அறுக்கும், தோளாயிரம் இமைப்போ போதினின் அரியேறி என துவைக்கும். வாளால் வரவு அழைக்கும், சாரி, வாளால் வர வளைக்கும். நெடு மலைப்பாம்பென ஒரு பெரிய மலைப்பாம்பு போல அரக்கர்களை வாளால் அழைக்கும், சுற்றுவான். வளையா, அப்படி வளைத்து மேல் ஆளோடு பிசையும், அந்த யானைகளை மேலே இருக்கின்ற ஆளோடு சேர்த்து பிசைவான். வாழாத மலைப்பாம்பு மாதிரி அவங்களையும் சேர்த்து பிசைவான். முழு மலை மேல் செல விளக்கும், நெருங்கிய பெரிய மலை மீது மோதி மலை மேல போட்டு விளக்கும், உயிர் விலக செய்வான். விளக்கும்னா உயிர் விளக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆளாலம் உண்டவனே என, ஆளாலம் உண்ட சிவபெருமானை போல அகல் வாயின் இட்டு அதுக்கும், அதுக்கிறதுனா மெல்றது. அது தொண்டையில போட்டு ஒரு பபுள் கம் அதக்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதக்கிறது. தோளாயிரம் இமைப்போதின், தோல்னா யானைங்க, 1000 யானைகளை இமைப்பொழுதிலே எடுத்து அரி ஏறு ஆண் சிங்கம் போல தொலைக்கும், உயிரழிக்கும். சிவபெருமான் தன்மேல் சீறி வந்த யானையின் தோலை உரித்து போத்தவனாதல் காண்க. பூர்வமா ஒரு குறிப்பு இல்லைன்னா அப்படியே கண்டுக்காம சையத்தினும் உயர்வுற்றன தருகன் கடி மதமா, நொய்தின் கடி எதிர் உற்றன 100,000 மாறா. மையல் கறி உகிரின் சில குலை உக்குறு மறைய, தொய்யல் படர் அழுவ கொடுஞ்சேராய் உகத்துகைப்பான். சையத்தினும் உயர்வுற்றன தரு கற்கை தருகன், சையத்தின் உயர்வுற்றன தருகன் கழிமதமா. சையம்னா சைனம், மலையை காட்டிலும் ஓங்கி இருப்பனவான, தருகன்னா அஞ்சாத, களி மதம் கொண்ட மத யானைகளை. நொய்தின் கடிது எதிர்வுற்றன 100,000. நொய்தின் எளிதாக, இல்லையா, எளிதாக மிக விரைவாக எதிர்க்கிறவை 100,000 மதமா, 100,000 யானைகளை. மையல் கரி உயிரற்றன, மையல் மயக்கம் கொண்ட யானைகள், உயிர் இற்றன உயிர் இறந்தன, விண்புக்கன. மறையை தொய்யற் படர் அழுவ கொழுஞ்சேராய் யுகத் துகைத்தான். மறையை இல்ல மறையனோ, மையல் கரி உயிரின் சில குழைவுக்கு உருமறைய. இதுல கொஞ்சம் பாடவேதான் இருக்கு. உயிரற்றன இருக்கு, விண்புக்கன எல்லாம் வானத்துல மறைஞ்சு போக. தொய்யல் படர் அழுவ கொழுஞ்சேராயுக. தொய்யல் அப்படின்னா துகைக்கப்பட்டு, தொய்யல் பட அழுவ கொழுஞ்சேராய் சேறு போல கொழ அப்படின்னு ஆக்கி துகைத்தான். துகைத்தான்னா துகைக்கிறது. தரையில வந்து சட்னி அரைக்கிற மாதிரி தரையில வந்து குழம்பா இருந்திருக்கு, யானைகள்லாம் வந்து அப்படியே எடுத்து அதெல்லாம் அப்படியே போட்டு அரைச்சு ஒரு சட்னி. இது வந்து அப்படியே பெரிய ஸ்கேல்ல கற்பனை பண்ணிக்கலாம், அம்மியில நடக்கிற மாதிரி. இதுல வந்து குழம்பாய் படர்ந்து நீர் மிதத்து குழுவிய சேராகுமாறு தொகுத்தான். வேறாயின மதவெங்கரி ஒரு கொடியின் விரலும் 100,000 படுத்தான் இது நுகல் காலையின் இழையும் கூறாயின என அன்னவை கொலை வாழியின் கொன்றான்.
தேராததோர் பயத்தால் நெடுந்திசை காவலர் இருந்தார். வேறாயிரம் மத வெங்கலி 1 கோடி வேறான சாதாரண யானைகளைப் போல இல்லாமல் வேறாக இருக்கின்ற மத வெங்கலி மத யானைகள் 1 கோடி யானைகளை விரலோன் 100,000 படுத்தான். 100,000 யானைகளை கொன்றான். இது நுவல் காலையும் இதனை அவன் செய்து கொண்டிருக்கும் போது இளையோன் என்ன செஞ்சான்? கூறாயின என விட்ட அந்த யானைகளை அன்னவை கொலைவாளியை கொன்றான். கொலை அம்புகளை விட்டு கொன்றான். 99 லட்சத்தை அவர் தீர்த்து கட்டிட்டார். ஏரா நெடுபயத்தால் நெடுந்திசை காவலர். இதுல திசை காவலர் அஷ்டதிக்பாலகர்கள் இருந்தார். இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. திசை யானைகள் நிற்கிறது. ஊராயின என அன்னவை கொலைவாளிகள் கொன்றான். என் கூறாய், அதாவது மிச்சம் இருக்குது என் பங்கு. இருந்தார் திசை திசை எங்கனும் யானை பிணம் இட்ட நெறிந்தார்களும் நெறியாது உயிர் நிலைத்தார்களும் நெருக்கால் எரிந்தார். நெடுந்தடத்தேர் விழிந்து எல்லாரும் முன் செல்ல திரிந்தான் ஒரு தனியே நெடுந்தேவாந்தகன் சினத்தான். இருந்தார் திசை திசை எங்களும் யானை பிணமற்ற எல்லா திசைகளிலும் யானை பிணங்கள் மோதுவதனால் நெறிந்தார்களும் ஒரே நெருக்கடி. அங்க நெருந்திடாமலே நெறிந்தார்களும் தெரியாது உயிர் நிலைத்தார்களும் உயிர் பிழைத்தவர்களும் நெருக்கினால் எரிந்திட்டார். நெருக்கால் எரிந்தார். நெருக்கடியால் ஸ்டாம்பீடிலேயே காலி அவங்க. ஓகே. தடந்தேர் இழிந்து எல்லாரும் முன் செல்ல பெரிய தேர்களிலிருந்து இறங்கி இழிந்துனா இறங்கி எல்லாரும் முன்னாலே ஓட திரிந்தான் ஒரு தனியே நெடுந்தேவாந்தகன் சினத்தான். தேவாந்தகன் அப்படின்ட்டு ஒரு அதாவது தேவாந்தகன் நராந்தகன் திருச்சிரா 3 பேர் ராவணனுடைய பிள்ளைகள். திரிந்தான் ஒரு தனி இதுல போற விபீஷணன் சொல்றாங்க இலங்கையினுடைய கேள்வி படம் சூரிய சத்ரு இவன் வந்து தேவாந்தகன் நராந்தகன் திருச்சிரா 3 பேரும் ராவணனுடைய பிள்ளைகள். நெருக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு வார்த்தை. நெரிசலுக்கு நெருக்கு. மணி என்னாச்சு? 1 மணி ஆயிடுச்சுல்ல. 5 நிமிஷம் இருக்கு. இப்போ தேவாந்தகன் எத்தனை பாட்டு உயிரோட இருப்பான்? 2 பாட்டு. 6 பாட்டு இருக்கு. 71 6 பாட்டு இருக்கு. இதோட நிறுத்திப்போம். சரி, அப்ப இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் தேவாந்தகனுடைய போர்ல இருந்து அடுத்த தேவாந்தகன்ங்கிறவன் அரக்கன் தான் இல்லையா? தேவாந்தகன் நராந்தகன் திருச்சிரா 3 பேர். இந்த தேவாந்தகன் வந்து சேலஞ்ச் பண்ணுவான் அனுமனை. முடிவு கட்டியவன் பண்ணும்போது ஏன்டா தனியா வர போய் திருச்சிராவை கூப்பிடுவா அவனையும் சேர்த்து பண்றேன். அதாவது முடிவை கொண்டு வருபவன் அர்த்தம். அடுத்த அமர்வுல ராவணாந்தகன் அப்படின்றது ராவணனுடைய பேர். இதை வச்சுதான் நம்ம இவ இருக்கா இல்லையா பராந்தகன் அப்படின்னா பிறருக்கு அந்தகன், எதிரிகளுக்கு. பராந்தக சோழன். அண்ட் ராஜராஜ சோழன் வந்து கேரளாந்தகன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதாவது சேரர்களை வென்றதுனால. கேரளம் இருக்க ரொம்ப பழைய பேர். ஆமா, கேரளாந்தகன் வாயில் இருக்கு தஞ்சை பெரிய கோயில்ல. இங்க மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அது பேர் கேரளாந்தகன் வாயில். அதாவது அவன் ஒவ்வொரு இடத்த வென்ற கீர்த்தியை குறிக்கிறதுக்காக ஒவ்வொரு வாயிலுக்கும் அப்படி பேர் வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து மலையாளிகள்கிட்ட சொல்லிடாதீங்க. தஞ்சை பெரிய கோயில் செய்தி பார்க்க மாட்டேன். இது வந்து எல்லாரும் நிலைகட்டு ஓடினாங்க. அப்புறம் வந்து அப்படி ஓடுறதுனால இறக்காதவங்க வந்து நெரிசல்னால இருந்தாங்க. பாக்கி இருந்தவங்க தேர் வந்து இறங்கி ஓடினாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, அது போக